ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் மகாலய அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல நீங்க தூவி விடுறதால பல ஜென்ம பாவங்கள் விலகி பித்ருக்கள் மனசு குளிர்ந்து பணம் கொட்டும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் நிலைவாசலில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்கள் வழிபாட்டுக்கு சிறந்த காலமாக இருக்கக்கூடியது மகாலயபட்ச காலம். அந்த வகையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவங்க ஆசி கிடைக்க உகந்த காலமா இருக்கக்கூடிய இந்த மகாலயபட்ச காலம் செப்டம்பர் 8 செப்டம்பர் 21 வரைக்கும் இருக்கு. செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. மகாலயபட்சம் காலத்துல தர்ப்பணம் செய்யாதவங்களுக்கு இந்த ஒரு மகாலய அமாவாசை அற்புதமான ஒரு நாள். வசிஷ்ட மகரிஷி, தசரதர், துஷ்யந்தன், நலன், ஹரிச்சந்திரன், பகவான் ராமர், தர்மர் இவங்க எல்லாருமே மகாலயம் செய்து பெரும் பேறு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புராணங்களை சொல்லப்பட்டிருக்குது. நாம இந்த உலகத்துக்கு வரக்கூடிய முக்கியமான காரணமா இருந்த நம்ம முன்னோர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளை ஒன்று பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த கடமையில தவறுனா முன்னோரோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக நேரிடும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. மகாலய அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, வேதாரண்யம், கோடியக்கரை இது மாதிரி புனித ஸ்தலங்கள்ல போயிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதால நம்மோட வம்சம் வாழையடி வாழையா தலை தோங்கிறது மட்டும் இல்லாம பித்ருக்களோட ஆசியால மன நிம்மதியும் வாழ்க்கையில வளமும் வந்து சேரும். அமாவாசை தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் ரொம்ப முக்கியம். இந்த 3 அமாவாசைகள்ல மகாலய அமாவாசை எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் நீக்கக்கூடியதா. நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது இடம் ரொம்ப முக்கியம். குறிப்பா நீரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆறு, ஏரி, குளம், கடல் இது மாதிரி நீர்நிலைகளுக்கு போகும்போது அங்க திதி தர்ப்பணம் கொடுத்து வைக்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே உங்க முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணத்தை நீங்க கொடுத்துட்டு பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீக்கிறதுக்கான வழிபாடை நீங்க செஞ்சுட்டு வரலாம். அப்படிப்பட்ட மகாலய அமாவாசை செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:03 ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 1:42 வரைக்கும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலம், 12:01 யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும் முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம். குறிப்பா காலையில 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அந்த நேரத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுல படையல் செய்து 12:01 யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1:30 மணிக்கு மேல இலை போட்டு முன்னோர்களுக்கு படையல் போடலாம். திதி தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க முன்னோரோட போட்டோவுக்கு முன்னாடி அகல் தீபத்துல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கிறதும் விசேஷம். பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாட்டை நீங்க பண்ணிக்கிட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா அமாவாசை அப்படிங்கிறது பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கான முக்கியமான ஒரு நாள். அமாவாசைக்கு அடுத்த நாளே நவராத்திரி ஆரம்பிச்சிடும். முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு அந்த உணவை நாம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி காக்கைக்கு உணவு அளித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம். இதுதான் இந்த வருஷம் மகாலய அமாவாசைய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான முக்கியமான வழிமுறை. இது போக எந்த ஒரு விசேஷ நாள், விரத நாள் எடுத்துக்கிட்டாலும் தான தர்மங்கள் பண்றது ஒரு தலை சிறந்த கடமை. காரணம் என்னன்னா தானங்கள் பண்றது மூலயமா நம்மளோட தலைமுறை ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுக்கு அமாவாசை தினம் ரொம்ப உகந்த நாள். அந்த அமாவாசைகள்லயே தலை சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசை இருக்குல்ல, அன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய ஒரு தானங்களும் உங்க பித்ருக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமா. தானத்தை நீங்க கொடுக்கும்போது அந்த தானத்தை வாங்கக்கூடிய நபர்கள் மூலயமா யாராவது ஒரு நபர்கள் மூலயமா உங்க முன்னோர்கள் நீங்க கொடுக்கக்கூடிய விஷயத்த வாங்கிட்டு போவாங்களாம். அதனாலதான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் காகத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு படையல் போட்டு உணவளிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் வெளிநாடுகள் இருப்பீங்க, இல்லை வெளியூர்ல சிட்டில இருக்கும்போது அவங்க காகத்தையோ பசுமாட்டையோ தேடிட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்று வழிதான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை. இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை. கிட்டத்தட்ட இப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டால 50-100 ஜீவராசிகள் உங்களால அமாவாசை தினம் அன்னைக்கு, மகாலய அமாவாசை அன்னைக்கு பசியார போறாங்க. இதுக்கு உங்களுக்கு 2 பொருட்கள் தேவைப்படும். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி, அடுத்ததா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா கெட்டி வெல்லம். இனிப்புல ஏதாவது ஒரு பொருள். எக்காரணத்து கொண்டும் இந்த வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்த வேணாம். மாலையை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களோட இறை நம்பிக்கை சம்பந்தமான எல்லா வழிபாட்டையும் நீங்க பண்ணலாம்.
மாரியம்மன், மகமாயி, குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீபங்கள் ஏத்தி தூப தீபம் காமிச்சு வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறமா சின்னதா 2 பிளேட்டோ இல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி வெற்றிலையோ செம்பருத்தி இலையோ எடுத்துக்கோங்க. அதுல நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள், அந்த பச்சரிசியையும் நாட்டு சர்க்கரையவோ அப்படின்னா கெட்டி வெல்லத்தையும் எடுத்து அந்த இலை மீதோ அந்த தட்டு மீதோ வச்சுட்டு எல்லாரையும் மனசார வேண்டிக்கோங்க. குறிப்பா உங்களோட பித்ருக்களை வேண்டிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த 2 பொருட்களும் பூஜை அறையில விளக்குகள் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலையில பார்க்கலாம். பூஜை அறையில விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 2 முக்கியமான பொருளையும் உங்க வீட்டோட நிலைவாசல்ல எடுத்துட்டு போய் வைக்கணும். நிலைவாசல்ல எங்க வைக்கணும்னா, தினமும் நிலைவாசல்ல விளக்கேத்துவீங்கல்ல, அந்த விளக்கு ஏற்றக்கூடிய இடத்துல வீட்டுக்கு வெளிப்புறம், நிலைவாசலுக்கு வெளிப்புறம் அந்த 2 பொருட்களையும் தட்டோட இலையோட வச்சாலும் சரி, இல்ல அந்த 2 பொருட்களையும் ஒண்ணா கலந்து வாசல்ல தூவி விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 1 மணி 42 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு அமாவாசை திதி இருக்கு. திங்கட்கிழமை அதிகாலை 1:42க்கு பிறகுதான் அமாவாசை முடியும். நீங்க இரவு ஒரு 8, 9 மணிக்கெல்லாமே இதை தயார் செய்து நிலைவாசல தூவி விட்டு நீங்க தூங்க போனதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான எறும்புகள் அதை சாப்பிடும். குறைந்தது ஒரு 50ல இருந்து ஒரு 100 எறும்புகளாவது மகாலய அமாவாசை தினத்துல நீங்க நிலைவாசல்ல தூவி விட்டுருக்கக்கூடிய அந்த பச்சரிசியையும் அந்த நாட்டு சர்க்கரையோ இல்ல கெட்டி வெல்லத்தையோ அது சாப்பிடும். இதுல என்ன விசேஷம் வந்துட போகுது அப்படிங்க நினைக்கலாம். பொதுவா அமாவாசை தினங்கள்ல ஒரு 5ல இருந்து 10 நபர்களுக்கு உணவளிக்கிறது, தான தர்மங்கள் பண்றது சிறப்பு தான். ஆனா வாயில்லா ஜீவன்களாக இருக்கக்கூடிய காக்கை, பசுமாடு, இதே மாதிரி எறும்பு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க உணவளிக்கும் போது அது பெரிய பலன்களை ஏற்படுத்துமா. குறிப்பா அந்த எறும்புகள் இருக்குல்ல, இது உங்க வீட்டோட நிலைவாசல்ல இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியையும் அந்த இனிப்பு பொருளையும் சாப்பிடும்போது 50ல இருந்து குறைஞ்சது ஒரு 100 எறும்புகள் சாப்பிட்டா கூட 50ல இருந்து 100 ஜீவராசிகளுக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு பசியாத்தின பலனை நீங்க இந்த ஒரு வழிபாடு மூலயமா பெற முடியும். இவ்வளவு ஜீவராசிகள்ல ஏதாவது ஒரு ஜீவராசி மூலயமா உங்க பித்ருக்கள், உங்க முன்னோர்கள் நீங்க நிலைவாசல்ல வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை சாப்பிட்டுட்டு உங்க மனசார, வாயார, வயிறார வாழ்த்திட்டு போவாங்க. இது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? பெரிய பெரிய யாகங்கள் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுக்குறீங்களே, அதை விட 10 மடங்கு பலனை கொடுக்குமா. மற்றவங்க நம்ம கிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்க வாய் விட்டு கேட்டுருவாங்க, ஐயா எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்து கொடுப்போம். ஆனா வாயில்லா ஜீவராசிகள் அது எப்படி கேட்கும்? அதுவும் எறும்புகள் மாதிரி இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவராசிகளுக்கு மகாலய அமாவாசை மாதிரியான தான தர்மங்கள் பண்றதுக்கு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய அன்றைய தினம் உங்க கையால உங்க வீட்டு நிலைவாசல இங்க கொடுக்கக்கூடிய தானம் உங்க தலைமுறையவே காக்கும். கோவில்ல போயிட்டு ஒரு 50ல இருந்து 100 நபர்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது சில பேரால முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் சில பேரால முடியாது. அதே 50ல இருந்து 100 பேருக்கு நீங்க சாப்பாடு போடணும் அப்படிங்கும்போது அது இந்த எறும்புகள் மூலியமா நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். பக்கத்துல நிலைவாசல்ல போட முடியல அப்படிங்கிறவங்க உங்க வீடு பக்கத்துல மதில் சுவர்கள்லயோ இல்ல மரத்துல இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள்லயோ கூட நீங்க அதை போடலாம், தப்பு கிடையாது. நிலைவாசல்ல வைக்க முடிஞ்சவங்க நிலைவாசல்ல வச்சிடுங்க. மறுநாள் தூங்கியதுக்கு அப்புறமா எறும்புகள் சாப்பிட்டது போக மீதி பொருள் அப்படியே இருந்துச்சுன்னா அதை பெருகி நீங்க சுத்தம் பண்ணிக்கலாம். அதை நீங்க அப்படியே வைத்திருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். மகாலய அமாவாசை அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு 25 எறும்புகள் சாப்பிட்டா கூட 25 நபர்களுக்கு, ஜீவராசிகளுக்கு உணவளித்த பலனை, ஒரு திருப்தியை நீங்க பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.